வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்னொரு பழனிசாமியாக மாறிவிட வேண்டாம் என தமிழக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவெனில், நீங்கள் புதுச்சேரியின் பழனிசாமியாக மாறி விடாதீர்கள் என்பதுதான். அவரை போல நீங்களும் பாஜகவிற்கு அடிமையாக இருக்காதீர்கள் என்றும், அப்படி இருந்தால் மக்களால் தூக்கு எறியப்படுவீர்கள் எனவும், இங்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் யார் என்பது தனக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவர் இதுவரை 5 முறை கட்சி மாறி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும், மின்சாரம் தனியார் மயமாக்கப்படுவது தடுக்கப்படும், இங்கு ரேஷன் கடைகள் திறக்கப்படும், இதேபோல் புதுச்சேரியின் கடன் படிப்படியாக தள்ளுபடி செய்யப்படும், மூடப்பட்ட அரசு சார்பு திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும், காரைக்காலில் அதானி கைக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும் என்றார். இந்த பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், செந்தில்குமார், சம்பத், முன்னாள் அமைச்சர்கள் சிவகுமார், கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பார்வையற்றோர் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பார்வையற்ற வாக்காளர்கள் யாருடைய உதவியும் இன்றி வாக்களிக்க வகை செய்யும் நோக்கத்துடன் இந்திய தேர்தல் ஆணையம் நடைபெறவுள்ள தேர்தலில் பார்வையற்றோர் எழுத்து முறையில் புதுவை தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைமுறைப்படுத்த ஆணையிட்டுள்ளது. அதன்படி பார்வையற்ற வாக்காளர்களுக்காக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள வாக்குச்சீட்டில் உள்ளபடி வேட்பாளர்களின் வரிசை எண், அவரின் பெயர், சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி ஆகியவை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பிரெய்லி என்று சொல்லக்கூடிய எழுத்து முறையில் அச்சிடப்பட்டு பார்வையற்றோர் தகவலுக்காக கொடுப்போம். போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 15க்கும் மேற்படும் பொழுது 2 மாதிரி வாக்குச்சீட்டு அல்லது பிரெய்லி முறையில் அச்சிடப்பட்டு வாக்குச்சீட்டின் உச்சியில் வாக்குப்பதிவு இயந்திரம் 1 மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரம் 2 என அச்சிடப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடியில் முதன்மை அதிகாரி பார்வையற்றோர் எழுத்து முறையில் அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டினை பார்வையற்ற வாக்காளர்களுக்காக வழங்குவார். அதில் உள்ள விவரங்களை படித்து பார்வையற்ற வாக்காளர்கள் வாக்களிக்கும் அறைக்கு சென்று வேட்பாளரின் வரிசை எண் மற்றும் வாக்குச்சீட்டு இயந்திரத்தின் எண் ஆகியவற்றை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். பார்வையற்ற வாக்காளர் விரும்பினால் 1961 ஆண்டு தேர்தல் நடத்தும் விதிகளின்படி துணைக்கு ஒருவரை அழைத்துச் செல்லலாம். பார்வையற்றோர் நல சங்கங்கள், பார்வையற்றோர் விடுதி காப்பாளர்கள் மேற்கண்ட வசதிகளை அனைத்து பார்வையற்றோருக்கும் தெரியப்படுத்தும்படி தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி அருகே வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கபிலவன் என்கின்ற டாட்டு மணி. இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அவர் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் வசித்து வந்தார். இந்நிலையில் பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கபிலவன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனது காதல் மனைவியுடன் கபிலவன் கீழ்புத்துப்பட்டு கிராமத்திற்கு வந்தார். அதை அறிந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் அவரை விசாரிக்க வீட்டிற்கு சென்றனர். அப்பொழுது அவர் சுமார் 1 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கபிலவனை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பழைய சாராய ஆலை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி கடற்கரை பழைய வடி சாராய ஆலை அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. அதைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று கஞ்சா விற்ற வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஓமந்தூரைச் சேர்ந்த சரத்குமார் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வெளிநாட்டு செல்போன் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் மோசடி அழைப்புகளின் அச்சுறுத்தலை தடுக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், அண்மையில் சமீபத்தில் சக்சு என்ற இணையதளத்தை அறிமுகப்படுத்தியது. கடந்த 30 நாட்களுக்குள் பெறப்பட்ட மோசடி அழைப்புகள், SMS செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து மக்கள் இந்த இணையதளத்தில் புகார் செய்யலாம். வெளிநாட்டு எண்களில் இருந்து வரும் வாட்ஸ்அப் கால்களை எடுக்கும்போது அவற்றின் மூலம் மோசடியாளர்கள் மக்களை தங்களது சதிக்குள் சிக்க வைத்து மிரட்டி பணம் பிடுங்கும் பல்வேறு மோசடிகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். இதேபோன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் அவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் எதையும் பகிர வேண்டாம் என்றும், உடனடியாக இதுபோன்ற மோசடி எண்கள் குறித்து பிரத்யேகமாக துவங்கப்பட்டிருக்கும் இணையதளம் மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்காத வாக்குச்சாவடி அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுக்காக வாக்குப்பதிவை திறம்பட நடத்துவதற்காக அனைத்து முன்னேற்பாடுகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளில் பணிபுரிகின்றவர்களை தேர்வு செய்வதற்காக முதற்கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த மார்ச் 17ஆம் தேதி நடைபெற்றது. இரண்டாம் கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்செயல் கலப்பு முறையில் தேர்வான அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் வரும் ஏப்ரல் மாதம் 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் 8 உதவி தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் 16 மையங்களில் நடைபெறுகின்றன. பயிற்சி வகுப்புகளில் அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளும் தவறாது கலந்து கொள்வது கட்டாயமாகும். கலந்து கொள்ளாதவர்கள் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் முதலமைச்சரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும் என்றும், என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் காலப்பட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு சோதனை எலியாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது என்றும், கடந்த 2008இல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக இருந்த ரங்கசாமியை மாற்றம் செய்ய தற்போதைய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம்தான் காரணம் என்றும், அப்பொழுது அவருக்கு துணை நின்றது அதிமுக மட்டுமே எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் 10 தினங்களுக்குள் முதலமைச்சரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும் என்றும், இதை என்ஆர் காங்கிரசின் தொண்டர்கள் உணர்ந்து பாஜகவிற்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மீண்டும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், புதுச்சேரி மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து, மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பது, துறைமுக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வருவது, விமான நிலைய விரிவாக்கம் ஏற்படுத்துவது, மூடி கிடக்கும் பஞ்சாலைகளை திறப்பதற்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி பெறுவது உள்ளிட்ட எதையாவது இவர் செய்துள்ளாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதனை உணர்ந்து இளைஞராக சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மீனவ கிராமத்தை சேர்ந்த கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு காயமடைந்தவர்களுக்கு அளிக்கும் சிகிச்சை குறித்து விளக்கினார். தொடர்ந்து காயமடைந்த சிகிச்சை பெறும் 3 தொழிலாளர்களை நலம் விசாரித்தார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். உயிரிழந்த
உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு அதிகபட்சமாக உதவி உடனடியாக கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியரை விசாரித்து முதல் அறிக்கை பெறப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இனி எந்த இடத்திலும் தூர்வாரும் பணியின் போது முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை மற்றும் கோதுமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்தவெளி ஜீப்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் அரசு புதிய வரிகளை விதிக்காமல் மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை கூட மத்திய அரசு உதவியுடன் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அரிசி வழங்குவது போல் கோதுமை மற்றும் சர்க்கரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்தார். முதல்வர் பதவிக்காக எம்ஜிஆர், இந்திரா காந்தியின் பாதம் தாங்கிய கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் எடப்பாடியாரை விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து லாஸ்பேட்டை தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மக்களிடையே பேசிய அவர், புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தது கண்டிக்கத்தக்கது என்றும், பதவிக்காக எம்ஜிஆர், இந்திரா காந்தியின் பாதம் தாங்கிய கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் மன நோயாளி போல் உதயநிதி ஸ்டாலின் பிதற்றி வருவதாக தெரிவித்தார். மத்தியில் பாஜகவுடனும் காங்கிரசுடனும் 20 ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி நடத்திய திமுக புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியையும் சேர்க்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு சிறு உதவி கூட செய்யாத திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளருக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்றார். பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ரங்கசாமி பதவி பறிக்கப்பட்டு பாஜக ஆட்சி அமையும் என்றும், எனவே மாநில மக்களின் உரிமைகள் காக்க அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் அமலானது. புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமலாகிறது. கடந்த 23ஆம் தேதியுடன் முழு ஆண்டு தேர்வு முடிந்து CBSE வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டது. 2 வாரத்திற்கு முன்பே பாடப்புத்தகம் வாங்கும் நடவடிக்கையினை கல்வித்துறை மேற்கொண்டது. இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பெங்களூருவில் இருந்து NCERT பாடப்புத்தகம் வாங்கப்பட்டது. இந்த பாடப்புத்தகங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள் வாகனம் மூலம் தங்கள் பள்ளிகளுக்கு எடுத்துச் சென்று வருகின்றனர். மிக குறைவாகவும் ஒரு சில பாடங்களுக்கு பாடப்புத்தகம் வராமலும் உள்ளது. 3, 4 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு ஒரு பாடங்களுக்கு கூட புத்தகங்கள் வரவில்லை. இவற்றையும் உடனடியாக வாங்கி பள்ளி மாணவர்களுக்கு வழங்க கல்வித்துறை தீவிரம் காட்டி வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி திறக்கப்படும் அரசு பள்ளிகள் வரும் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் திறந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி 21 கிராம ஆதி திராவிட பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் திப்புராயப்பேட்டை மயானத்தில் 158ஆம் ஆண்டு சமாதி திருவிழா நடைபெற்றது. கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாளை கடைபிடிப்பது போல புதுச்சேரியில் உள்ள 21 கிராமங்களைச் சேர்ந்த ஆதி திராவிட பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் சமாதி திருவிழா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 158ஆம் ஆண்டு சமாதி திருவிழா உப்பளம் திப்புராயப்பேட்டை சன்னியாசி தோப்பில் உள்ள மயானத்தில் நடைபெற்றது. இதில் பட்டியலின மக்கள் தங்களது முன்னோர்களின் சமாதியை சுத்தம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரித்து வழிபட்டு அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் புறப்பட்டு உப்பளம் சாலை வழியாக சன்னியாசி தோப்பை சென்றடைந்தது. அங்கு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது.
காரைக்காலில் ஏடிஎம் பின் செட் பண்ணி தருவது போல் வாடிக்கையாளரிடம் நூதன முறையில் வங்கிக் கணக்கில் பணம் திருடிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் இவர் காரைக்காலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அதே பள்ளியில் பணிபுரியும் மேலாளர் வெங்கடேசனிடம் அவரது புதிய ஏடிஎம் கார்டை கொடுத்து பின் செட் செய்ய சொல்லியுள்ளார். இதனை அடுத்து வெங்கடேசன் புதிய ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள இந்தியன் பேங்க் ஏடிஎம் நிலையத்திற்கு கடந்த 7ஆம் தேதி சென்றுள்ளார். அப்பொழுது அவருக்கு ஏடிஎம் பின் செட் செய்ய இது தெரியாததால் அருகில் இருந்த மர்ம நபர் நான் ஏடிஎம் பின் செட் செய்து தருகிறேன் என்று கூறி அவரும் ஏடிஎம் பின் செட் செய்து கொடுத்துள்ளார். அடுத்த நாள் காலை பள்ளி மேலாளருக்கு அவரது வங்கி கணக்கில் இருந்து 11,000 எடுக்கப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதுகுறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஸ்விங்லின் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் இதேபோல் காரைக்காலில் மற்றொருவரை ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் இருந்த 6 போலி ஏடிஎம் கார்டு மற்றும் 10,000 ரொக்க பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஸ்விங்லினை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.